நண்பர்களே, ராமானுஜரை பார்த்தாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வரதராஜன் சன்னதி அவர் பெருமாளை பார்த்துட்டு, அப்புறம் வெங்கடமுடையான் சன்னதி அவரை பார்த்துட்டு, அப்படியே அங்கே ஒரு பெருமாள் இருக்கிறாரு அவரை பார்த்துட்டு, லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்ரீ ரங்கநாதரை பார்த்துட்டு வணங்கிட்டு எல்லாம் கிளம்புவோம். வாங்க காமிக்கிறேன். நண்பர்களே, ஸ்ரீ ராமானுஜரை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஸ்ரீ வரதராஜன் சன்னதியை பார்க்கணும். இந்த பெருமாளை பார்த்துட்டு அப்புறம் தான் இன்னொரு பெருமாளை பார்க்கணும். அவர் பேர் வந்து சொல்கிறாருங்க. ரெண்டாவதாக வந்து வரதராஜனை பார்த்துட்டு ரெண்டாவது வெங்கடமுடையான் சன்னதியை பார்க்கணும். இந்த பெருமாளை பார்த்துட்டு தான் மூணாவது பெருமாளை அங்கே காமிக்கிறேன். நண்பர்களே, மூன்றாவதாக பார்க்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீ சம்பத்குமாரன் சன்னதி. இந்த பெருமாளை தான் பார்ப்போம். இவரை பார்த்து முடிஞ்ச வாட்டி தான் கடைசியில் இன்னொரு பெருமாள் காமிக்கிறேன். கடைசியில் பார்க்கக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீ ரங்கநாதன் பெருமாள். இவர் தான் முக்தி அளிக்கக்கூடிய பெருமாள். இங்கே பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்புவோம். பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் வந்தால் இங்கே வந்து ஒரு 1 ஹவர்னாச்சும் இங்கே டைம் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், குழந்தைங்கலாம் கூப்பிட்டு வந்து விளாண்டுக்கிறாங்க பாருங்கள், ஜாலியாக நல்ல காமி அப்படி. அப்படியே மேலே ஏசி வந்து யானை வாயில் வந்து பாரு நண்பர்களே. நீங்கள் வந்தாவே செம்ம ஜாலியாக இருக்கும். அது ஈவினிங் மாலை நேரத்தில் வந்துடுமா, காலையில் வந்தால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். தான் இருக்கிறது போயிது 6 மணிக்கு வேலை ஆயிடுச்சு. இதுக்குண்ணே 6 பாருங்க. ஹலோ, தூங்கிட்டுருக்கீங்களா? எழுந்துறீங்க. அவன் எல்லாம் கடைச்சி போய் தூங்கிட்டு தான் வண்டிக்கிட்டு. ஏன்னா அந்த வாக்கு கழிச்சே வேணாம். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இதான் கோயில் வந்து கீழே வந்து மண்டபம் மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. வந்து அமைதியாக இருக்குது இடமே. ஃப்ரீயாக உட்காந்துட்டு நல்லா அமைதியாக இருக்கும், ஜாலியாக பேசிட்டு போகணும். ஆனால் இங்கே சாப்பிட்லாம். இங்கே 12 மணிக்கு அன்னதானம் விடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க. எல்லாம் அன்னதானம் சாப்பிட்டுருக்குறாங்க. பாருங்க, அன்னதானம் சாப்பிட்டுருக்குறாங்க.
பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேலம் வந்தால் கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க. சரி, ராமானுஜர் கோயிலுக்கு வாங்க. ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இப்போ தகவல் எல்லாம் அதிலேயே போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? இதில் ஃபுல் டீட்டெயிலும் இதில் தெரிஞ்சுக்கலாம். என்னாச்சும் வந்து அன்னதானம் பண்ணணும், நன்கொடை கொடுக்கணும், இதில் தெரிஞ்சுக்கலாம். வந்தாச்சு. எல்லாம் வெற்றியே நடக்கும். வாங்க, கண்டிப்பாக சேலம் வந்தீங்கன்னா கோயில் கற்றுக்கு வந்துருக்கோம். நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கும், கண்டிப்பாக வரணும், வந்து பாருங்க. என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சுற்றி 4 பெருமாள் இருக்கிறாரு. ஒவ்வொரு பெருமாளும் ஒவ்வொரு அம்சம். இங்கே திருப்பதி பெருமாள், திருநாட்டர், இன்னைக்கு வரதராஜர், பெருமாள் சுற்றி கோயில் 4 பெருமாள் இருக்காரு. பார்க்க பிடிக்கும். ஜாலியாக இருக்கும். மீண்டும் அடுத்த